நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். ஒரு நண்பர்கள் பேசுகிற பிடிக்கலன்ட்டாங்க. அதனால் இன்றைக்கி என்ன ஸ்பாட் வந்திருக்கோம் அப்படின்னா, ஸ்பாட்டை சொல்லிடுறேன். இது வந்து சிப்பிக்குளம், சரிங்களா? சிப்பிக்குளம் ஸ்பாட்டில் தான் தொடர்ந்து ஒரு 2-3 நாளாக போட்டு பார்த்தோம், கடி இல்லை. இன்றைக்கி மத்தியானமே வந்திருக்கோம். பாறை மீன் எதாவது கடிக்க அப்படிங்கிற பார்க்குறத என்ன மீன் மாட்டுதுன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைஸ் தான் எனக்கும் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைஸ் தான் எனக்கும் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல சைஸ் மீன் தான், ரொம்ப பொடுசு கிடையாது. 1/2 கிலோவுக்கு மேலே வரும். ஊக்கப்பு சரியான ஊக்கப்பு பாருங்க, எப்படி ஊக்காயிருக்கு. செம்ம ஊக்கப்பு. இவ்வளோ ஊக்கப்பாயே அது என்ன இழுத்துருக்கான் வா. அடி சரியான அடி. வந்துட்டு சவாஸ் வந்துருச்சு. வெற்றி. சரி, இதெல்லாம் இதை போட்டு நம்ம அடுத்த மீன் இதை கடிக்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். என்ன இதெல்லாம் பட்டனும் ஒர்க்காக மட்டும் ஒன்று சின்ன சைஸ் தானே. சி ஃபோட்டோவில் இருந்து கேமராவுக்கு மாற மாட்டேங்க. வெற்றிகரமாக அடுத்த அடி. சூப்பர் சூப்பர். இறங்கிருக்கு, பெரிய சைஸ் இறங்கலை. போன ரவுண்டு பிடிச்சி நல்லா பரும்பார கொஞ்சம். இது ஒரு 300 கிராம் தான் இருக்கும். இல்லை பொறுமைக்காது. ஓய், இது கொஞ்சம் சின்ன சைஸ் பாறை தான். அண்ணன் ஒரு பாறை அடித்தாங்க, பாறை அடித்து விட்டுட்டாங்க. அடி ஏற்றாம விட்டுட்டாங்க. பாறைக்கு மெயினாக அடி ஏற்றணும். அடி ஏற்றினா தான் அந்த மீன் நமக்கு. எல்லாம் அந்த முள் ஏறாது பாறையில். எப்படி இருக்கணும். நல்லா தான் வந்துட்டா முடிஞ்சி. 2வது பாறை பிடிச்சிட்டோம். கல் தட்டை வந்திருக்காங்க. நம்ம போடுற கல்லில் நம்ம தூண்டி போட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கல் தட்ட போகிறாங்க. இப்படி கல் தட்டும்போது மீன் கலைய தான் செய்யும். வேஸ்ட்டாக ஏமாந்துடாதீங்க. பார்த்தீங்களா, இந்த பாருங்க நண்பா, நம்ம வந்து வெயிட் ஃபிஷ்ஷிங்க்கு மாறியாச்சு. பூச்சி சங்கு பூச்சி எடுத்து இதில் கொறுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ராடன் ரீலுக்கு எதுவும் கடி இல்லை. அண்ணன் போய் இந்த பாருங்கள், இந்த பூச்சி சங்கு பறிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். பூச்சி சங்கு, இது உள்ள பூச்சி இருக்கும். அந்த பூச்சி தான் இந்த கொறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதை நம்ம அப்படியே காசு பண்ண வேண்டியதான். ஏதாவது பருவட்டு மீன் எடுக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இன்றைக்கி ஏதாவது மீன் கடிக்கா அப்படிங்கிறது தெரியலை. ஒரு சில நண்பர்கள் அதிகமாக பேசாத அப்படிங்காங்க. அதனால் நான் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிறேன். நம்ம எது மீன் கடிக்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அண்ணன் காஸ்ட் பண்ண போகிறாங்க. இறை எல்லாத்தையுமே நம்ம காட்டியிருப்போம், எந்த இறை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத. இப்போ உள்ளே காசு பண்ணி நம்ம அப்படியே ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். லாங் காஸ்ட்டு எப்படி இவ்வளோ தெரிஞ்சிக்கலாம். நம்ம இனிமேல் லாங் காஸ்ட் பண்ணிட்டு நம்மளும் வச்சிட வேண்டியதான் ஒரு வாரமாக. சரி பார்ப்போம் என்ன மீன் கிடைக்குதுன்னு. அண்ணன் இந்த ராடு, நம்ம ராடு, அண்ணன் ராடு அங்கிட்டு போட்டிருக்கோம். ஒன்றும் கடி இல்லை. அண்ணன் வந்து ஆன்லைனு இப்போ இந்த அரம் கயிறு வச்சுருக்காங்களா, இதை வச்சு போட போனாங்க. அந்த பூச்சி வச்சு தான் போட போனாங்க. என்ன மீன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்களேன், காட்டுங்கண்ணே. பார்த்தீங்களா, அந்த பூச்சை போட்டு பண்டாரி தீட்டு வந்துட்டாரு. ஆமாம், நேரம் குறன்னு இருக்கு பாருங்க. நேரம் எப்படி இருக்கு பாருங்க. யாரும் இல்லை. பார்த்து பொறுமை. நேச்சுரலில் உள்ள மீன் தான். நமக்கும் கொஞ்சம் பொழுது அடைஞ்சதுன்னா கடிக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போட நம்மளும் அதே பூச்சை போட்டு வச்சுருக்கோம். என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா. அண்ணன் எப்படியோ ஒரு மீனை கரை சேர்த்துட்டாங்க ஆன்லைன் போட்டதுக்கு. வெற்றி வெற்றி வெற்றி.
ஹாஃப் கேஜி வரும்ல? இருக்கும், தாராளமாக வரும். ½ kg தாராளமாக. சரி, நம்ம அடுத்து எதாவது பிடிக்காது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ தான் ஒரு சுவாரஸ்யமே அண்ணன் தந்திருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹேண்ட்லைனு. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு ஹேண்ட்லைன். அண்ணன் அடுத்த ஒன்று அடிச்சாங்க பாருங்க. ஏ குருவலை எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஏ ஐயா செம. இது பாருங்க அட்டியை பற்றிலாம். ½ கிலோ இருக்கும். ஹேண்ட்லைன் நம்ம அட்டியை பாருங்களேன். மேலே இருக்கும். சூப்பர் பீஸு. போடுங்கதில்ல போடுங்கதில்ல, இப்படியே பறிக்கலாம் தல. இதே வளைஞ்ச முள்ளு. ஆமாதல, இறையும் மாத்தல, அதே இறதான். சூப்பர் தல. நான் பேசாடிக்கு இதை எடுத்துகிட்டு மாற்றி போட்டுட்டதில்ல ஸ்டிக்லேயே வெயிட்டை ஓரமாக போட்டு. பரவாயில்லையா, அட்டியை கேளுங்களேன். பண்டாரி கச்சாத்தில் போடலையா? கச்சாத்தில் போடல. ஏன்? உதற விட்டுறாங்க, திருப்பி கூட கொஞ்சம் இதாயிரும். மீனை வெளியே எடுத்துருங்க முதல்ல. பரவாயில்ல. தலை ஆன்லைனில் எப்போதுமே தலைப்பாக நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? பார்த்தீங்களா, அது உண்மை அப்படின்னு காட்டிட்டார் இல்லையா? சூப்பர் 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 சூப்பர். பாருங்க, அடுத்து ஒரு அடி ரப்புன்னு இதே மாதிரி ஒரு மீன் மாட்டிச்சு. நம்ம வந்து ஸ்டிக் தூண்டிலில் போட்டு வச்சுருக்கோம். அண்ணனுக்கு ஆன்லைனில் தான் அடிக்கி. நம்ம இவ்வளோ நேரம் இற தூண்டி போட்டு பார்த்தோம். ஸ்டிக் எடுத்துகிட்டு மெதை போட்டு போடுவோம் பார்த்தீங்கன்னா, அதுமாதிரி போட்டு பார்த்தோம். அலைகள் அதிகமாக இருக்கனால ஒன்றும் ரிசல்ட் இல்லை. சூப்பர் மீன். சரி, நம்ம அண்ணா அடுத்து அடிக்கிறதே லைவாக எடுக்க முயற்சி பண்ணுவோம். சட்டி நிறைய இறைய கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்க. தெரியுதா? ஹெல்மெட்டில் இறைய கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதில் இறைய உடச்சி போட்டிருக்காங்க. இதுதான் அந்த இறை. நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி தான் நண்பா வீடியோவே போடுறேன். ஒவ்வொரு சில நண்பர்களுக்கு அது நம்ம சொல்கிறது பிடிக்கலையோ என்னமோ தெரியல. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுவோம். யாருக்காக ஒரு ஆளுக்கு உதவுமே அப்படிங்கிறனால தான் ஷேர் பண்ணியே போடுறேன். ஒரு சில இடங்களில் லொக்கேஷன் சொல்லாத காரணம் என்னென்னா, இந்த இடத்துக்கு தான் பர்டிகுலர் ஓயமாக வரமே, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் அந்த இடம் தெரியுமே அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் முந்தைய வீடியோவில் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்து என்ன மீன் பிடிக்காரு அப்படிங்கிற பார்த்துருவோம். வியூவை பாருங்க நண்பா எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல? அண்ணா அப்படியே அங்கனக்குள்ளே தூண்டி போட்டுட்ருக்காங்க. எரிஞ்சு பார்க்க ஒன்றும் கடிக்கலை. நான் செல்லை எடுத்துகிட்டு இப்படி உட்காந்துட்டேன் வீடியோ பதிகிறதுக்காண்டி அப்படின்னா மீன் கடிக்க மாட்டேங்கி. எப்போ கட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு சரி ரைட்டு கடிக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கமோ அப்போ மீன் கடிச்சிருது. இது ரீசன் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இன்றைக்கி அண்ணனும் நானும் தூண்டி போட வந்திருந்தோம். 2 பாறை அண்ணன் வந்து ஸ்டிக் தூண்டில் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பாறை பிடிச்சிருந்தோம். அந்த பதிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ராடன் ரீலில் நம்ம இறை போட்டு நம்ம காசு பண்ணி பார்த்தோம். அதில் பொடி மீன் கடிச்சு சின்னுட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் அண்ணன் வீஸ் தூண்டியில் ஸ்பெஷலிஸ்ட் அண்ணன். உண்மையிலே சொல்ல போனால் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொன்று வரும். அண்ணனுக்கு வந்து மெயினாக வீச் தூண்டி நல்லா செயல்படும். அதில் அண்ணனை ரொம்ப பாராட்டணும், அப்ரிஷியேட் பண்ணணும். சொல்ல போனால் இறை தூண்டி நீங்கள் சாதாரணமாக நினைக்கிங்க, டக்குன்னு போய் போட்டோம்னா நம்ம உட்காந்துருந்துட்டு எரிச்சப்பட்டு போயிடுவோம். அண்ணனுக்கு அந்த சலிப்பே கிடையாது. ரொம்பாடு இறை தூண்டி போடும், எதாவது போடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போடுவாங்க. அதே மாதிரி மீனும் பிடிச்சிட்டாங்க. இறை தூண்டில் பிடிச்ச மீன்களை பாருங்களேன், தூக்குனேன். அதை பாருங்கள், குருவலை பண்டாரி ரெண்டுமே நல்ல சைஸ் மீன். ரெண்டுமே 1/2 கிலோ குறையாமல் இருக்கும். பார்த்தீங்களா? இறை தூண்டில் வீச்சு தூண்டில் 1/2 கிலோ சைஸு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பிடிக்கிறது கஷ்டம்தான். அந்த வகையில் அண்ணனை பாராட்டணும். நம்ம ஸ்டிக் தூண்டில் பிடிச்சது இந்த இருக்கு பாருங்க 2 பாறை. அதுக்கப்புறம் இறை தூண்டில் இந்த 2 சின்ன குட்டி மீன் பிடிச்சாங்க. ஒரு 4 மீன் இறை தூண்டில் பிடிச்சாங்க. நான் வந்து இப்போ குறுகிய காலத்துக்கு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். சரிங்களா? என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு இல்லை. வளவளன்னு நான் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் விடைபெறுகிறேன். அதாவது குறுகிய காலம் விடைபெறுகிறேன். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நான் திருப்பி வருவேன், உங்களை மீட் பண்ணுவேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ண வருவேன். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் யாருக்குனவே போட்டிருக்கோம், பழைய வீடியோஸும். ஆமாம், அதையும் பாருங்கள். ஓகே, பாய்.
சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நண்பர்களே.